ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சமையல் வீடியோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சேனல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம். பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய ஃபுல் சமையல் வீடியோ. காலையில் சம்பா ரவை உப்புமா, ஆயில் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு செலுத்திட்டு இதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்து செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட் இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன் நிறைய போட்டு கொதிச்சிட்டு இருந்தது. தக்காளி ஒரு அரை தக்காளி கொஞ்சமாக சேர்க்கணும், அதுக்குன்னு அதிகமாக சேர்த்தா புளிப்பாயிரும். கொதித்ததுக்கப்புறம் ரவையை சேர்த்து கலந்து கொடுக்கலாம். நல்லா கொதித்து வருது பாருங்கள், சிம்மில் வச்சுக்கோங்க, கொதி மேலே பட்டுரும். இந்த தக்காளி சேர்க்கறதுனால ஜீரகம், மிளகு இதெல்லாம் இருக்குது. சட்னி, சாம்பார் இல்லாமல் கூட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைப்போம் ஒரு 2 செகண்ட். நல்லா வேகட்டும். இதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்துருச்சிங்களா? இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் சேர்க்குறதா இருந்தால் நல்ல பூ மாதிரி துருவி தேங்காய் சேர்த்து கலந்து கொடுத்துட்டா அந்த ஈரத்தை இழுத்துக்கும். இப்போ கொஞ்சம் ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா? நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை. நல்லா மறுபடியும் ஒரு மூடி வச்சுருவோம், புழுங்கி வரட்டும். பாருங்கள், சூப்பராக எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஆறுச்சுன்னா உதிரி உதிரியாக ஆயிரும். கொஞ்சம் வடகத்துக்கு கூட தக்காளி சேர்த்த சம்பா ரவை உப்புமா சூடாக இருக்குது. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் உதிரி ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சம்பா ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம். உடனே அடுத்து இன்றைக்கி பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள். மதிய சமையலும் இதில் பார்த்துடலாம். இன்றைக்கி ஃபுல் டே சமையல். சிவப்பு கீரை தேங்காய் திருவி போட்டு பொரியல். கீரை சிகப்பாகவே இருக்குதுங்க, பேர் தெரியல, அதனால் சிகப்பு கீரை. இப்போ பொரியல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டார்க் க்ரீன் ஆயிடுது. சின்ன வெங்காயம் சேர்த்து காஞ்ச மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு தாளித்து கீரை அப்படியே வதக்கி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் கீரை வந்ததுக்கப்புறம் தேங்காய் துருவி சேர்த்து பொரியல் ரெடி. வெள்ளை சாதம். இது தட்டைப்பயிர் வேக வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு கட் பண்ணி கழுவுறதுக்காக வச்சுருக்கேன். நம்ம குக்கரில் ஆயில் சூடாகிட்டுருக்கு. இப்போ வடகம் தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு கொஞ்சம் ஜீரகம், சும்மா 2 வெந்தயம் வடகத்துலேயும் இருக்கும், அதனால் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம்,
சின்ன வெங்காயம் பூண்டு பல் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கத்திரிக்காய் தான் செய்வோம், பார்ப்போம். டிஃப்ரெண்டாக உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம். காய் நல்லா வதங்கி வரட்டும். காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயம் நம்ம தக்காளி தட்டைப்பயிர் வேகும்போதே போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிர்லையும் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க போதும். காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தோலோடு இருந்து உரித்து சாப்பிட்டு பாருங்கள், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோலோடவே இந்த குழம்புக்கு கட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ தட்டைப்பயிர் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் காய் வேகட்டும். தக்காளி, தட்டைப்பயிர், மஞ்சள், உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி வேக வச்சாச்சு. இப்போ காய் மட்டும் வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இது கரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய், மிளகு, ஜீரகம், பூண்டு பொருள் சேர்த்து அரைச்ச விழுது. உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் வெந்துக்குச்சு. இதில் இப்போ வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தட்டைப்பயிர் சேர்த்து கொஞ்சம் நேரம் கலந்து கொடுப்போம். தக்காளி, தட்டைப்பயிர் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்து கலந்து கொடுத்துடலாம். உருளைக்கிழங்கு வந்துருச்சு, நல்லா முருங்கைக்காய் வந்துருச்சு. இது ஒரு 2 நிமிஷம் இந்த தட்டைப்பயிறுக்குள்ளே மசாலா ஏறுற வரைக்கும் கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை சேர்த்துக்கலாம். போதும், தேவையான அளவு புளி சேர்த்து கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் பழைய புளிங்கிறதுனால கருப்பாக இருக்குதுங்க. நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சாந்து சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு கொதித்து வந்துச்சுன்னா தட்டைப்பயிர், உருளைக்கிழங்கு, இப்போ மிக்ஸி ஜாரு கலந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். கலந்து கொடுத்துக்கலாம். கரண்ட் வேறு ஆஃப் ஆகிடுச்சுங்க. எல்லாம் நமக்கு சமயத்துக்கு தான். நல்லா கொதிச்சிருச்சு. மிக்ஸி ஜார் கலந்து தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா தட்டைப்பயிர் குழம்பு ரெடி. ஓகேங்களா? கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் இருந்தால் தான் சாதத்துக்கு சரியாக இருக்கும். உருளைக்கிழங்கு, தட்டைப்பயிர், முருங்கைக்காய் சேர்த்தா குழம்பு. இப்போ தட்டைப்பயிர் குழம்பு, முருங்கைக்காய் எடுத்து செஞ்சோம் இல்லைங்களா? தேங்க்யூ டு ஆல். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல். டேக் கேர். பாய்.